இவர்கள்தான் உங்களுக்கு இப்பிறவியில் கணவனாக வேண்டும், மனைவியாக வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேணும், ஆசிரியராக இருக்கணும், குருவாக இருக்கணும். இந்த சித்தரை தான் நீங்கள் வழிபாடு பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தின்படி தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் பேசணுங்கிறதும் அதான் காரணம். இங்கு அனாதிநாதர் இங்கு வரணுங்கிறதுக்கு என்னை பயன்படுத்திக்கிறாருங்கிறதும் அதுதான் காரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காற்று, உணவு எல்லாமே விஷமாக மாறுது. இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கையான குழந்தை பிறப்புங்கிறது இல்லாமல் போயிடும். நல்ல உணவு முறைகள் இங்கே இல்லாமல் போயிடும். இங்கே ஒவ்வொன்றும் அழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. அப்போ அந்த அழிவிலிருந்து காக்கணும்னா இங்கு பிறப்பு இறப்பு இல்லாத அந்த அனாதியான அருட்பெருஞ்சோதி அந்த பெருமான் இங்கே வரணும். எல்லோருமே இறை வழிபாட்டுக்குள்ளே வரணும். எல்லாமே ஞானம் கூடிய பேரறிவு. ஏன்னா அறிவு தான் கடவுள் என்னை பொறுத்த வரைக்கும்.